தன்னுடைய கணவர் தான் சமைத்த ரோலினை சாப்பிடவில்லை என்ற காரணத்துக்காக தன்னுடைய உயிரை மாய்த்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இது யாழ்ப்பாணத்தில். இது சம்பந்தமாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பிட்ட பெண்மணி சிறுப்பட்டி மேற்கு நீர்வேலியை வசிப்பிடமாக கொண்ட வினிதா என்கின்ற பெண்மணி 28 வயசு, ஒரு பிள்ளையினுடைய தாயார். அவரே தன்னுடைய உயிரை மாய்ச்சிருக்கிறாரு. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறா அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பாக 18ஆம் தேதி மாலை அவருடைய கணவர் வேலை முடிந்து வீட்டை வந்த பொழுது அன்பாகவும் ஆசையாகவும் தான் சமைத்த தேநீரையும் ரோல்ஸையும் கணவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த நேரத்தில் தேநீரை குடித்த கணவர் ரோல்ஸை சாப்பிடவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் ரோல்ஸை சாப்பிடுமாறு கணவரிடம் மனைவி வற்புறுத்தி இருக்கிறாங்க. ஆனால் கணவர் அதனை சாப்பிடாமல் மனைவியை தாக்கி விட்டு வீட்டை விட்டு வெளியேறிய சம்பவம் பதிவாகி இருக்கிறது. கணவர் வெளியில் போன உடனே தன்னுடைய உடலத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க சொன்னால், பெட்ரோலை ஊற்றி விட்டு தயார் நிலையில் இருக்கிறாங்க. கணவர் வந்த உடனே தன்னுடைய உடலை தீமூட்டுவதற்கு கணவர் வந்த உடனே உடலை தீமூட்டி உயிரை மாய்ப்பதற்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் கணவரால் கோப்பை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது மேலதி சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு உடலம் கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது அங்கே உடலிலிருந்து உயிர் போய்விட்டது அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் சிகிச்சை பயனளிக்காமல் உயிர் பிரிந்து விட்டதாக போதனா வைத்தியசாலையில் சொல்லப்பட்டதாகவும், அவருடைய உடலத்தினுடைய விசாரணைகளை வைத்திய அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் அவர்கள் மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு அன்பாக பாசமாக ஒரு மனைவி சமைத்து கொடுத்த ரோலினை கணவர் சாப்பிட மறுத்ததன் விளைவாக இந்த உயிர் பிரிந்திருக்கிறது. மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.